ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜார்க்கண்டில் எங்கள் வீட்டுக்கிட்ட குமார்தூபி மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. குமார்தூபின்றது அந்த ஏரியாவோட பேர். ஸோ இங்கே வந்து பெரிய மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்னா, எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் துப்பட்டா வாங்கணும். அதாவது டான்ஸில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து தேசிய கொடியோட கலரில் வந்து துப்பட்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். மார்க்கெட் எப்படி களை கட்டுதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவே. இது ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். நாங்கள் வரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நல்லா மழை பெஞ்சு ரோடெல்லாம் எவ்வளோ ஈரமாக சேராக இருக்குதுன்னு பாருங்கள். பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பொருள் வாங்கணும்னு கிளம்பிட்டோம், அதனால் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடைலாம் விற்றுட்ருக்காங்க. துணி எல்லாமே கொஞ்சம் லோ ரேட்டில் இருக்கும், அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். பாப்பாங்கள்லாம் அந்த ரஃப்யூஸ்க்கு போடுறோம் இல்லையா, அது மாதிரிலாம் வந்து இங்கே நிறைய வாங்கிக்கலாம். விலை ரொம்ப கம்மி தான். 100 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 250 முடிஞ்சிடும். பாத்திரம்லாம் கூட விற்றுட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆனால் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. விலை ஆனால் ரொம்ப கம்மி, 100 ரூபா 150 ரூபா அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இந்த துப்பட்டா கடைக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் ஹவுஸ் ஓனர் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க இங்கே தான் எல்லாமே வாங்குவாங்களாம். இங்கே பெட் கவர் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது, துப்பட்டா இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ துப்பட்டா எல்லாமே எடுத்து காட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். இது சின்னதாக ஸ்டோல் இருக்கு இல்லையா, அது 60 ரூபா. இந்த துப்பட்டாலாம் 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. தேசிய கொடி மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2-3 துப்பட்டா எடுத்து காட்டியிருந்தாங்க. சில துப்பட்டாவில் வந்து தேசிய கொடி வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தது. அப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து துப்பட்டா காட்டினாங்க. அதாவது ஸ்டோல்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து 60 ரூபா தான். கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் இது நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். டான்ஸ் பண்ணும்போது நல்லா அப்படி தூக்கி போட்டால் நல்லா ஃப்ளோயியாக இருக்கணும். ஸோ அதனால் இதை எடுத்துக்கிட்டோம். இந்த மார்க்கெட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, பார்கெனிங் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். எவ்வளோ விலை குறைச்சி கேட்க முடியுமோ கேட்டு பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் 2-3 தடவை குறைச்சி கேட்டு பார்ப்பேன். தரலைன்னா அதே பணம் தான் கொடுத்துருவேன். ஹவுஸ் ஓனருமே கேட்டாங்க 100 ரூபாய்க்கு குறைச்சி தானே, பட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு 100 ரூபா கொடுத்துட்டோம். பட் ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே வந்து விலை குறைச்சி கேட்டோன்னா கண்டிப்பாக தருவாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, இதே எடுத்துக்கோங்க, நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் அந்த துப்பட்டாவே நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு ஸ்டோல் பார்த்துட்டு இருந்தாங்க. இதோட ரேட் வந்து 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ஒர்க்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து அப்படியே மார்க்கெட்டில் நடந்து போகலாம் வாங்க. இன்னும் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. இங்கே பாருங்கள், நிறைய சட்டைலாம் 100 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த குர்த்தியெல்லாம் வந்து 150 ரூபாய்க்கு சொல்லியிருந்தாங்க. இந்த டிஷர்ட்டு ஷர்ட் எல்லாமே 100, 150 அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆரஞ்சு கலர் குர்த்தி செட் பார்க்கும்போது இப்படிலாம் கூட போடுறாங்களா அப்படின்னு யோசித்தேன். பட் இங்கே நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போகும்போது போட்டுக்குவாங்க போல். ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கடைக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஆக்சசரிஸ், அதாவது வளையல் அதெல்லாம் வாங்கலான்னு பார்த்தோம். இப்போ சாவன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் க்ரீன் கலர் வளையல் நிறைய விற்றுட்ருக்காங்க பாருங்கள். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடைஸ் சோக்கர்லாம் பார்த்தோம், பட் எங்களுக்கு அது பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா எவ்வளோ க்ரீன் கலர் வளையல் ராக்கியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ரக்ஷாபந்தன் வந்துருச்சு, அதனால ராக்கி கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ மழை பெஞ்சு ரோடெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. பட் இருந்தால் கூட இந்த மார்க்கெட்டில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. விலை இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சங்கு வளையலெல்லாம் விற்றுட்ருக்காங்க பாருங்கள். இங்கே சங்கு வளையல் ரொம்ப ஃபேமஸ். அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோன்னா இங்கே பார்த்திங்கன்னா லிட்டி சோக்கா விற்றுட்ருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஷாப்பிங்கோட இந்த ஃபுட் இல்லைனா எப்படி, இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் அது. ஸோ அதனால் கோயிலுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே விற்றுட்ருக்காங்க பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலர் துணி அதெல்லாமே இருக்குது. அப்படியே கொஞ்சம் நடந்து போய் வளையல் தான் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலர் வளையல் வச்சு பாட்டி விற்றுட்ருக்காங்கன்னு. எல்லாருமே இப்போ க்ரீன் கலர் வளையல் போட்டுக்குவாங்க, ஏன்னா இங்கே சாவன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் எல்லாமே க்ரீன் கலர் வளையல் தான் அதிகமாக இருக்குது பாருங்கள். எங்கள் பாப்பாக்காக கேட்டிருந்தோம், பட் பாப்பா சைஸ் வந்து அவங்க கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கிளம்பிட்டோம். இந்த வளையல் கடை பக்கத்துலேயே மிஷின் போட்டு துணி எல்லாமே தைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடை மாதிரி எதுவும் கிடையாது, பட் மிஷின் போட்டு தைச்சிட்ருப்பாங்க. பெரிய பெரிய கடைகள் கூட இருக்குது, பட் அதில் பெரிய கூட்டம் ஒன்றும் நான் பார்க்க முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் தான் நிறைய கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்களேன், தோசை விற்றுட்ருக்காங்க. தோசை இட்லிலாம் இங்கே சாதாரணமாக கிடைக்குது. நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அதே விலைக்கே இங்கே இட்லி தோசைலாம் கிடைக்கும். சின்ன சின்ன கடைகள் இது மாதிரி நிறைய இங்கே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த கடை முழுக்க வந்து இந்த குர்த்தி பேண்ட்டு அது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 200ல் ஸ்டார்ட் ஆகுது, வாங்க வாங்கன்னு அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய துணிகள் கூச்சி வச்சு விலை கம்மியாக விற்றுட்ருக்காங்க. 100 ரூபா சட்டை அப்படின்ட்டு. பட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது,
குவாலிட்டி கம்மியாக இருக்குமா இல்லை யூஸ்டு சட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் விற்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் பாத்திரம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக பாத்திர கடைக்கு வந்திருக்கோம். பால் காய்ச்சிற பாத்திரம் தான் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இது இப்போ காட்டுறாரு பார்த்தீங்களா, இந்த பாத்திரம் 270 ரூபா சொல்லியிருந்தாரு. பால் காய்ச்சறதுக்கு எதுக்கு இவ்வளோ விலையில பாத்திரம்னு வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் விலை கம்மியாக காட்டுங்க, இவ்வளோ பெரிய சைஸுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வேறு பாத்திரம் காட்டியிருந்தார். இப்போ காட்டுறாரு இல்லையா, இந்த பாத்திரம் வந்து 150 ரூபா. ஸோ இது தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதில் வந்து பால் ஊற்றினாலும் கீழே ஊற்றாது. அதுக்கப்புறம் வந்து இந்த தேய்க்கிறதுக்கும் வாஷ் பண்ணி தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் ஏற்கனவே என்கிட்ட இது மாதிரி ஒன்று இருக்குது, இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது தான் வாங்கிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தா 100 ரூபாய்க்கே கொடுத்தாங்க. பட் அதோட குவாலிட்டி நல்லா இல்லை. இது கூட 100 ரூபா தான். ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். பட் அதையே நான் வாங்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்கனவே இதே டிசைனில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதால வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து எல்லா பொருளுமே இருந்ததுங்க. இங்கே இல்லாத பொருளே இல்லை. விலையுமே கொஞ்சம் ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கிக்கிட்டோம். ஹவுஸ் ஓனர் வந்து இந்த பாத்திரம் வைக்கிற சூடான பாத்திரம் ஏதாச்சும் இருந்தால் வைப்போம் இல்லையா, சமையல் பண்ண பாத்திரம், அது வாங்கியிருந்தாங்க. ஒன்று 40 ரூபான்னு வாங்கியிருந்தாங்க. அடுத்து எனக்கு தோசை கரண்டி ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து ஒன்று 30 ரூபான்னு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்களேன் அம்மிக்கல் எப்படி இருக்குன்னு. ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஏரியாக்களில் இது மாதிரி அம்மிக்கல் தான் ரொம்ப ஃபேமஸ். குழவி ரொம்ப சின்னதாக இருக்குங்க, எட்ஜ் வந்து ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க. அடுத்து இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃபோட்டோ ஃப்ரேம், ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே இருந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே. அடுத்தது நைட்டி இதெல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. நைட்டி வந்து 150, 200 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இந்த மார்க்கெட்லேயே இது பெரிய ப்ளவுஸ் கடைங்க. ரெடிமேட் ப்ளவுஸ் இங்கே நிறைய கிடைக்கும். நிறைய வெரைட்டி, நிறைய கலர், நிறைய டிசைன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ப்ளவுஸ் வாங்குறதுக்காக நம்ம இந்த கடைக்கு வரல. இங்கே வந்து ஸ்க்ரீன் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். ஹவுஸ் ஓனர் வந்து இங்கே தான் ஸ்க்ரீன் வாங்குவாங்களாம், விலை ரொம்ப கம்மியாக தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் காட்டுறாங்க இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதோட விலை வந்து 150 ரூபா தான். குறைச்சி 140 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பக்கத்துலேயே நிறைய சீக்வன்ஸ் ப்ளவுஸ் எல்லாமே இருந்துச்சு. அடுத்து இன்னொரு கடைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நாங்கள் இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இதை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து 140 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வளையல் நிறைய காட்டியிருந்தாங்க. பட் பாப்பாவோட கைக்கு வந்து செட் ஆகலை. கடைசியாக இந்த பர்பிள் கலர் வளையல் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் தலையில் கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் போட்டால் அழகாக இருக்கும், அது எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.